ஜெய் பீம். வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம முன்னோக்கி சென்றுகிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு துறையில மட்டும் நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும். அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இதனால ஒரு எளிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடா இந்தியா 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் கேளுங்க. 2019 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 377 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்னடா கொலைன்னு சொல்ற அப்படின்னு தானே பாக்குறீங்க? ஆமா, அவங்க எல்லாருமே மலக்குழி சுத்தம் செய்யறதுக்காகவும் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யறதுக்காகவும் இறந்து போனவங்க. 2013 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆக்ட் 2013 படி ஒரு தனி மனிதனை இந்த வேலை செய்ய சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு சொல்றாங்க. அப்போ மிகப்பெரிய குற்றம்னு தெரிஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 377 பேர் சுத்தம் செய்ய போய் இறந்திருக்காங்க. அப்போ சட்டம் என்னதான் செய்யுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சட்டம் சரியாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறது யாரு? இதுக்குதான் பாபாசாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்துவவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறப்படும். ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை நல்லவர்கள் பயன்படுத்தினா அது ஒரு சிறப்பான அரசியலமைப்பு சட்டமா மாறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2013 ஆக்டை தொடர்ந்து 2015 தமிழக அரசு ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணுச்சு. எந்த ஒரு தனிநபரோ இல்ல லோக்கல் அத்தாரிட்டியோ ஏஜென்சி மூலமா யாருமே இந்த மாதிரி ஆபத்தான வேலையில அவங்கள பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல. ஆனா அது வெறும் ஜிஓவா மட்டும்தான் இருந்துச்சு. மே மாசம் 19ஆம் தேதி திருப்பூர்ல கழிவுநீர் ஆலையை சுத்தம் பண்றவங்கிற பேர்ல 3 தலித்துகள் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஜூன் மாசம் 8ஆம் தேதி தூத்துக்குடியில சுடலமணி அப்படிங்கிறவர் கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்ண போய் இறந்திருக்காரு. ஆனா இது ரெண்டையுமே தமிழக அரசு வெறும் விபத்தா தான் பதிவு செஞ்சிருக்கு. இந்த விஷயத்திலையும் சமூக நீதியற்ற அரசாவே செயல்படுது. எல்லா துறையிலுமே சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த தூய்மை பணியில மட்டும் வளர மாட்டிக்கா, இல்ல வளர்ந்த விஷயங்களை இங்க எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்களான்னு புரியல. கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்றது, மலக்குழி சுத்தம் பண்றதோடு மட்டும் இல்லாம தூய்மை பணியாளரா கிட்டத்தட்ட 92% ஆஃப் SC/ST மக்களும் OBC மக்களும் தான் இருக்காங்க. 70% ஆஃப் தலித் மக்கள் இந்த வேலைக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பப்படுறாங்க. இது ஒரு சாதிய மனநிலையா தான் பாக்குறேன். இவங்க இந்த வேலை செய்யணும், இவங்க இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. நீங்க எல்லாம் மகான் சொல்ற காந்தி அவர்கள் நான் அடுத்த ஜென்மத்துல தோட்டியா பிறந்து சுத்தம் பண்ற வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கு பாபாசாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன பதில் அளிச்சிருப்பாருன்னா, அதற்கு எதுக்கு நீங்க அடுத்த ஜென்மத்துல பிறக்கணும், இப்பவே நீங்க சுத்தம் பண்ற வேலை செய்யலாமே அப்படின்னு. ஆனா அப்ப கூட அவர் அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டார். கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்றது, மலக்குழி சுத்தம் பண்றது, அப்புறம் தூய்மை பணியாளரா இருக்கிறது, இந்த வேலை பார்க்கறவங்க நாங்க கடவுளா பாக்குறோம். இந்த வேலை அவங்கள தவிர்த்து வேற யாராலும் செய்ய முடியாது. இப்படிங்கிறதே நான் ஒரு சாதிய மனநிலையா தான் பாக்குறேன். யார் சொன்னது இந்த வேலை இவங்க தான் பண்ணணும், இந்த வேலை இவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது? நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம தூய்மை பணியாளர்களை பார்த்திருப்போம். என்னைக்காவது அவங்க க்ளவுஸ் போட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? காலில் ஷூ போட்டு பார்த்திருக்கீங்களா? இல்ல மாஸ்க் தான் போட்டு பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனா சட்டத்தின்படி அவங்களுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும். கிட்டத்தட்ட சுவிட்ச் பாரத் திட்டத்தின் கீழே 12,192 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா வாங்கி எங்க ஒதுக்குனாங்கன்னு தான் தெரியல. ஏன் சுவிட்ச் பாரத்தின் கீழே எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்கன்னு உங்கள்ட்ட சொன்னா, திரும்பவும் சொல்றேன், 12,192 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இவ்வளவு நிதி ஒதுக்கியுமே தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மாஸ்கோ, ஒரு கிளவுஸோ, ஷூவோ கொடுக்கறது கிடையாது. இதனால அவங்களுக்கு சொல்ல முடியாத பல நோய்கள் வருது. அவங்களோட மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்குது. கழிவுநீர் தொட்டி அல்லது மலக்குழியில இறங்கி அந்த விஷவாயு தாக்கி இறந்தவர்களுக்கு சரியான முறையில இறப்பு சான்றிதழ் தரப்படுறதில்லை. அப்படியே தந்தாலும் அது விபத்தாகவும் அல்லது இயற்கை மரணமாக தான் பதிவு செய்யப்படுகிறது. மலக்குழியில இறங்கி அந்த விஷவாயு தாக்கி இறந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல அது FIR பதிவு செய்யணும். ஆனா அப்படி யாரும் பதிவு செய்யறது கிடையாது. இப்படி பதிவு செய்யாதனால இறப்பு சான்றிதழ் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இறப்பு சான்றிதழ் விபத்து அல்லது இயற்கை மரணம் கொடுத்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எப்படி அரசாங்கம் இழப்பீடு தொகை வழங்கும்? ஏஐ இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த காலத்துல பல துறைகள்ல நீங்க செய்யற வேலையை இந்த ஏஐயே சேர்த்து பார்த்துருவோம், அதனால உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் மனிதனோட கழிவை மனிதனே அகற்ற நிலைமை தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த அரசியலை தான் நம்ம உடைக்கணும். தூய்மை பணி மற்றும் ஆபத்தான வேலைகள் அனைத்தையுமே ஆட்டோமேஷன் ஆக்கணும். மக்களை இது போன்ற வேலைக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துற ஏஜென்சி மேலையும் கான்ட்ராக்டர் மேலையும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். தூய்மை மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரிச்சு கொடுக்கணுமா. முதல்வர் அவர்கள் மாநிலத்தின் சுகாதாரத்தை பத்தி இவ்வளவு காட்டுற அக்கறையை ஏன் தூய்மை பணியாளர்கள் மேல காட்டல? தூய்மை பணியாளர்களை அரசின் கட்டுப்பாட்டுல இருந்து பிரைவேட்டுக்கு மாத்திருக்காங்க. அரசின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தோம்னா நம்ம அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்கலாம். சம்பள உயர்வு, வேலை, இந்த மாதிரி லீவு, இதை பத்தி நம்ம கேட்கலாம். ஆனா தனியார்கிட்ட நம்ம சம்பள உயர்வை பத்தி கேள்வி கேட்க முடியாது. ஏன் எனக்கு லீவு கொடுக்கலன்னு கேட்க முடியாது. அப்படி நம்ம கேட்டோம்னா வேலையை விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கையும் வேலையும் சம்பளமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளது. பாபாசாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து முன்னாடியே பல விஷயங்கள் பேசியிருக்காரு. பாபாசாஹிப் வழியில் இது அனைத்துமே சாத்தியமாகும். ஏன் சொல்றேன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆக்ட் 2013 படி அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாலே
இந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துமே தீர்வு கிடைக்கும். நான் முன்னாடியே வீடியோவில் சொன்னது மாதிரி 2019 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 377 பேர் வந்து இந்த விஷவாயு தாக்கி இறந்துருக்காங்க. அப்போது மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்த மலக்குழி ப்ளஸ் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி இந்த விஷவாயு தாக்கி இறந்தவங்க எத்தனை பேரும். இதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில் ஒரு காரணம் தான். நீங்கள் நாளைக்கு ரோட்டில் போகும்போதோ ஒரு இடத்துல பார்க்கும்போதோ ஒருத்தர் மலக்குழியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இல்லை கழிவுநீர் தொட்டியில் இறங்க போகிறாருன்னா அவரை சொல்லி அதை நிறுத்த சொல்லுங்கள்.